இந்த தசாபுத்தியும் கோச்சாரமும் இல்லைன்னா இன்னைக்கு 99% ஜோதிடர்கள் யாருமே ஜோதிட பலனே சொல்ல முடியாது. சனி பயிற்சியை பத்தி கவலைப்பட வேண்டியவங்க யாருன்னா கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி இந்த 4 நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க சனி பயிற்சியை பத்தி கவலைப்படணும். மிச்சவங்க யாருமே சனி பயிற்சியை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா விதி தானா செயல்படுதுன்னு நினைச்சுக்கிறாங்க. விதி தானாலாம் செயல்படல, செயல்படுத்துறதே இவங்க தான் சொல்றாங்க. இப்ப ரிஷபத்துக்கு இப்ப 7 சனி எப்ப ஆரம்பிக்கும் பாத்தீங்கன்னா மேஷத்துக்குள்ள சனி என்ற அவர். ஓகேங்களா? சோ மேஷத்துல இருந்து மேஷம் முடிய 30 டிகிரி கடக்கிறதுக்கு தோராயமாக 2.5 ஆண்டுகள். அப்புறம் ரிஷபத்துக்குள்ள என்ட்ரி ஆவார். ரிஷபத்துக்கு மீடியம் ஃபுல்லா கவர் பண்ணி முடிக்கிறதுக்கு 2.5 வருஷம். அதை முடிச்சுட்டு மிதுனத்துக்குள்ள போவார். மிதுனத்தை கவர் பண்ணி முடிக்கிறதுக்கு 2.5 வருஷம். சோ 2.5 கூட்டினா உங்களுக்கு 7.5 வரும். இதான் 7.5. இப்போ திருமணம் ஆகாதவங்க இருப்பாங்க, தொழில் சரியா அமையாதவங்க இருப்பாங்க, அரசு தேர்வு எழுதிட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க இருப்பாங்க. இப்போ இவங்க சொல்றாங்கல்ல இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கிடைச்சிடும், சனி பயிற்சிக்கு அப்புறம் கிடைச்சிடும். இது எதுவுமே அனுமானம் தானே ஒழிய இது எதுவுமே தீர்மானம் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு பெரு விபத்தை சந்திச்சிருப்பாங்க இல்லையா, கடந்தவங்க அத்தனை பேருமே அவங்களோட ஜாதகத்துல பாருங்க சுப கிரகமான குரு ஒன்னு லக்னத்தோட லக்னாதிபதி கூட சம்பந்தப்பட்டிருக்கும், இல்ல பாக்கிய அதிபதியாக 9ஆம் பாவமும் 1ஆம் பாவமும் சம்பந்தப்பட்டிருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்களோட லக்ன புள்ளி லக்னாதிபதியே பூசம், விசாக, சதய நட்சத்திரத்துல இருக்கும். அவங்களே தனுசு லக்னமா இருப்பாங்க. பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஒரு கிரகம் பெயர்ச்சி அடைவதன் மூலமாக ஒரு ஜாதகருக்கு பலன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் விஷால் அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த குரு பயிற்சி வரப்போகுது. எல்லா சேனல்லையும் பார்த்தா குரு பயிற்சி பலன்கள் நம்ம சேனல்லையும் போட்டுட்டு தான் இருக்கும். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த மாதிரி பெயர்ச்சி சமயங்களில் எல்லாரும் ஒரு பெரிய கியூரியாசிட்டி இருக்குது. இந்த குரு பயிற்சியில் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் ஆவலும் இருக்குது. அதில் பாசிட்டிவாக நடக்கிறது அப்படிங்கிறது ஓகே, அவங்களுக்கு அது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு விட்டுலாம். சில ராசிக்கோ நட்சத்திரத்துக்கோ இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்காது, இந்த ஒரு வருடங்கள் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றப்ப நிறைய மன உளைச்சல் ஆறாங்க. ஆனா உண்மையாவே குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சியில ஒரு கிரகம் பயிற்சி அடைவது மூலமா பலன்களோ அல்லது பாதகமோ அப்படி நடக்குமா? இல்ல, பலன்கள் பாதகங்கள் அப்படின்றத விட யார் அதை நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி, நீங்க சொன்ன இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இது எல்லாமே ஏன் ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா இது எல்லாமே வருட கிரகங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி குரு ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறதுக்கு 1 வருஷம், ராகு கேது தோராயமாக 1.5 ஆண்டுகள், சனி 2.5 வருஷம். அதனால தான் அதை ஃபோக்கஸ் பண்றாங்க. மற்ற கிரகத்தெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அதெல்லாம் மாத கிரகங்கள். ஓகேங்களா? இப்போ இது ஏன் இதை ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க ராசி நட்சத்திரம் மட்டும் தான் தெரியும். யாருக்கு அவங்களோட முழு ஜாதகம்லாம் தெரியாது. ஓகேங்களா? லக்னம்னு ஒண்ணு இருக்குன்றதே பல பேருக்கு இன்ன வரைக்கும் பல பேருக்கு தெரியாது. நம்மளுடைய ஜாதகத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா ராசி நட்சத்திரம் மெயினா இல்ல நம்மளுடைய லக்னம் மெயினான்னு பாத்தீங்கன்னா லக்னம் தான் மெயின். ஓகேங்களா? லக்னம்னா இப்போ நான் ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம், ஆனா என்னோட லக்னம் தனுசு லக்னம். அப்போ என்னை குறிக்கக்கூடிய பாவம் 1ஆம் பாவம், அது என்னோட லக்னம் தான். சரி, இப்போ எனக்கு ராசி பலன் ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க எதை வச்சு சொல்லுவாங்க? ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்துக்கு தான் குரு எங்க இருக்காரு, ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்துக்கு சனி எங்க இருக்காரு அப்படின்றத வச்சு அவங்க பலன் சொல்லுவாங்க. அப்ப ரிஷபராசிக்கு நட்சத்திரம் வேற மாதிரி இருக்கும் இல்லையா? அதாவது இப்போ ஒரு வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் இருக்கும். ரிஷபத்துக்குள்ள கார்த்திகை இருக்கு, ரிஷபத்துக்குள்ள ரோகிணி இருக்குது, ரிஷபத்துக்குள்ள மிருகசீரிஷம் இருக்குது. இப்போ காமனா ரிஷபராசி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பலன் சொல்றாங்க இல்லையா, அது அந்த 3 நட்சத்திரத்துக்குமே பொருந்தும். இன்னொன்று முக்கியமான விஷயம், சரி அப்படியே ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு அவங்க சொன்னாலும் கூட அந்த நட்சத்திரத்துக்கும் அந்த ராசிக்கும் சனி 8ல அஷ்டம சனி. ஓகேங்களா? அந்த நட்சத்திரம் அந்த ராசிக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த வீட்டை கடந்து அடுத்த வீட்டையும் கடந்தா 2.5 அதுதான் 7.5 சனி. இவங்க இப்போ 7.5 சனியை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க? நம்மளுடைய ராசி இருக்கும். இப்போ ரிஷபத்துக்கு இப்போ 7.5 சனி எப்போ ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா மேஷத்துக்குள்ள சனி என்ற அவர். ஓகேங்களா? ஸோ மேஷத்துலேருந்து மேஷம் முடிய 30 டிகிரி கடக்கிறதுக்கு தோராயமாக 2.5 ஆண்டுகள். அப்புறம் ரிஷபத்துக்குள்ள என்ட்ரி ஆவார். ரிஷபத்துக்கு மீடியம் ஃபுல்லாக கவர் பண்ணி முடிக்கிறதுக்கு 2.5 வருஷம். அதை முடிச்சுட்டு மிதுனத்துக்குள்ள போவார். மிதுனத்தை கவர் பண்ணி முடிக்கிறதுக்கு 2.5 வருஷம். ஸோ 2.5 கூட்டினா உங்களுக்கு 7.5 வரும். இதான் 7.5. இப்போ 7.5 நீங்க பயமுறுத்தி வச்சிருக்காங்க இல்லையா, இது லக்னத்துக்கா ராசிக்கா? இது ராசிக்கு. ஓகேங்களா? அப்போ நம்ம லக்னமே வேற, ஒவ்வொருத்தருடைய லக்னமும் வேற. வெகு சிலருக்கு ராசியும் லக்னமும் ஒரே மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடையாது. ஓகேங்களா? மிச்ச 90% மக்களுக்கு லக்னம் வேற, ராசி வேற. வெறும் 10% மக்களுக்கு மட்டும் தான் ராசி லக்னமும் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ லக்னமே வேறையா இருக்க பட்சத்துல சந்திரன் வேற வீட்டுக்கு அதிபதியா இருப்பாரு. அப்ப அவங்கள சுட்டி காட்டக்கூடிய கிரகமா சந்திரன் இருக்க மாட்டாங்க. அப்போ இவங்க சொல்லக்கூடிய இந்த 7.5 சனியோ குரு பயிற்சியோ யாருக்கு போகும்? அது அந்த ஜாதகரை சேருமா இல்ல ஜாதகரை விட்டுட்டு வேற எங்கேயும் போதா? ஸோ இப்போ இது எல்லாமே நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைவர்ஷன். என்ன டைவர்ஷன்னா, இப்போது சார் அதாவது இப்போது நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் மேரிட்டல் லைஃப்பில் இருக்கேன், நான் ஒரு குழந்தைக்கு அப்பாவாக இருக்கேன், நான் பல சூழலில் பல கேரக்டராக நான் இருப்பேன். ஒவ்வொரு சூழல்லையும் ஏதாச்சும் ஒரு சாதக பாதகம் எனக்கு இருக்கும், மற்றவங்களுக்கு இருக்கிற மாதிரி சாதக பாதகம் எனக்கு இருக்காது. ஆனால் இதை பொறுமையாக உட்காந்து இதை பார்த்து அனலைஸ் பண்ணுற பொறுமையெல்லாம் மக்களுக்கு கிடையாது.
ஓகேங்களா? அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாமே ஒரே பிரச்சனையாக பார்க்கக்கூடிய மனோபாவம் தான் இருக்குது. அந்த மனோபாவம் இருக்கிறதுனால தான் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒன்றுமில்லை, நீங்களே சொல்லுங்க, கோடிகளில் கொட்டி கொடுக்க போகும் ராசிகள்னு சொல்லிட்டு பல டைட்டில் நம்ம பல சேனல் வந்து பார்த்துருப்போம். குரு பயிற்சி வந்த உடனே அந்த டைட்டில் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 100 யூடியூப் சேனலாவது கோடீஸ்வரை யோகம் அடிக்க போகும் ஜாதிகள், அது வந்து ராசிகள் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஆனால் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, அந்த ராசிகள் எத்தனை பேர் கோடீஸ்வரர் ஆக வேணாப்பா? லட்சங்கள் எத்தனை பேருக்கு வருது? ஆயிரங்கள் எத்தனை பேருக்கு வருது? அப்போ கஞ்சிக்கு வழி இல்லாமல் கையேந்திட்டு இருக்கிறவங்க இன்னும் அப்படியே தானே இருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கும் அந்த ஒரு கிரகத்தை இதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. கொஞ்சம் கூட சம்மந்தம் இருக்கு. ராசியும் லக்னமும் ஒன்னா இருக்கு அப்படின்னா, ராசியும் லக்னமும் ஒன்னா இருக்கு அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு லக்னம் ராசி ரெண்டுமே ஒன்று தானே, அது அவங்க தானே. அப்போ கூட அவங்களுக்கு அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட கர்ம பதிவு இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் இந்த கிரகம் உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டில் எங்கே போகுது, நீங்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், நீங்கள் ஏதாச்சும் அலர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ கூட இது நீங்கள் ப்ரெடிக்ஷனுக்கு உதவுமான ப்ரெடிக்ஷனுக்கு உதவாது. இப்போது திருமணம் ஆகாதவங்க இருப்பாங்க, தொழில் சரியாக அமையாதவங்க இருப்பாங்க, அரசு தேர்வு எழுதிட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க இருப்பாங்க. இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கிடைச்சிடும், சனி பயிற்சிக்கு அப்புறம் கிடைச்சிடும், இது எதுவுமே அனுமானம் தானே ஒழிய இது எதுவுமே தீர்மானம் கிடையாது. ஓகேங்களா? இது இல்லாமல் இன்னொரு கான்செப்ட் ஒன்று இருக்குது, தசாபுத்தி. அதை நம்ம பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இந்த தசாபுத்தியும் கோச்சாரமும் இல்லைன்னா இன்னைக்கு 99% ஜோதிடர்கள் யாருமே ஜோதிட பலனே சொல்ல முடியாது. ஜோதிடத்தினுடைய நிலை என்று அதுவாகத்தான் இருக்கின்றது. ஏன்னா அவங்களுக்கு தனித்துவமான ஜாதகம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய நல்லது கெட்டது அதை சொல்லி அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு தெரியல. அதனால தெரியாத பட்சத்தில் என்ன மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது? தற்காலிக பிரச்சனை, அதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு கிடைச்சிடணும். அதனால எல்லாரும் வந்து டிவி முன்னாடி உட்கார்றாங்க. இந்த 12 ராசிகளில் கேலண்டர்லாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, சுகம், அப்புறம் லாபம், இன்னைக்கு வந்து கோபம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பார்க்கக்கூடிய, அது உண்மை இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இருந்தாலும் ஒரு சுவாரஸ்யத்துக்காக நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த சுவாரஸ்யத்துக்காக தான் இந்த குரு பயிற்சியோ, சனி பயிற்சியோ, ராகு கேது பயிற்சியோ அதுக்கு முன்னாடி வந்து இவங்க உட்கார்றதோ அதுக்கான விஷயங்களை தேடுறதோ. மற்றபடி வந்து இப்போ குரு பயிற்சியில் வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் கொடுத்து பார்க்க வேண்டிய ஆட்கள்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பூச விசாக சதய நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு கிரகம் அந்த கிரகத்தினுடைய தன்மையை வந்து கொடுக்கறது கிடையாது. அந்த கிரகத்துக்கு என்ன கர்ம பதிவு இருக்குதோ அதனுடைய இயல்புல தான் அந்த கிரகம் வந்து இயங்குதுன்னு சொல்லிட்டு, இப்போ யார் இந்த குரு பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயத்துல, குருனுடைய டிரான்சிட் விஷயத்துல யார் கொஞ்சம் அலர்ட்டா இருக்க வேண்டிய ஆட்கள் யார்னா, பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், சதய நட்சத்திரம். ஓகே, இப்போ நான் வெறும் 3 நட்சத்திரம் மட்டும் தான் சொன்னேன். அப்ப இந்த 3 நட்சத்திரத்தை விட்டுடுங்க. 27 நட்சத்திரத்துல இந்த 3 விட்டுட்டா மிச்சம் 24 நட்சத்திரம். மிச்சம் 24 நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க குரு எங்க இருந்தா அவங்களுக்கு என்ன, அவங்க அதை பத்தி கவலையும் கிடையாது, அவங்களுக்கு அதை பத்தி பிரச்சனையும் கிடையாது. சனி ஒவ்வொரு வீட்டையும் கடக்கிறாரு. சனி பயிற்சியை பத்தி கவலைப்பட வேண்டியவங்க யாருன்னா கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி, இந்த 4 நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க சனி பயிற்சியை பத்தி கவலைப்படணும். மிச்சவங்க யாருமே சனி பயிற்சியை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு கிரகத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கர்ம பதிவு இருக்குதுன்னா அது சம்பந்தப்பட்ட ஆட்கள், அது சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வந்து அலர்ட்டா இருக்கணுமே ஒழிய, அதுவும் ஜாதகத்துக்கு பொறுத்து அது வந்து மாறுபடும். ஓகேங்களா? ஜென்ரலா குரு பயிற்சி, சனி பயிற்சி, ஜென்ரலா ராகு கேது பயிற்சி, இவங்களுக்கு இந்த வருஷம் இது நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து ஜோதிடத்திலே கிடையாது. இப்போ பர்டிகுலரா இந்த 4 நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இப்போ சனி பயிற்சி அப்படின்னாக்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், அதை பத்தி கவலைப்படணுங்கிறீங்க. என்ன காரணத்தினாலன்னா உங்களுக்கு வந்து சனி வந்து செவ்வாயினுடைய கர்ம பதிவை சொல்லக்கூடிய, இண்டிகேட் பண்ணக்கூடிய கிரகம் இல்லையா? இந்த 4 நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு செவ்வாயினுடைய கர்ம பதிவு உண்டு. அப்ப செவ்வாய் வந்து எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் அதிபதி, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு செவ்வாய் அதிபதி, நில உடைமை, ப்ராப்பர்ட்டி, அதாவது அசையும் சொத்து, அசையா சொத்து, அதுக்கு வந்து செவ்வாய் ரெஸ்பான்சிபிள். உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு, அதுக்கு வந்து செவ்வாய் ரெஸ்பான்சிபிள். திருமண வாழ்க்கைக்கு செவ்வாய் ரெஸ்பான்சிபிள். நீங்களே சொல்லுங்க, இந்த 4 எவ்வளவு முக்கியமான விஷயம். ஒரு முதலீடுன்றது ஒரு மனுஷனுக்கு வாழ்வாதாரம், இருக்கிறதுக்கான இடம், அவர் வாழ்விடமே அதுதான் அவருடைய அட்ரஸ், டெம்பரரி அட்ரஸோ பர்மனன்ட் அட்ரஸோ, அவர் வாடகை வீட்டில் இருந்தாலும் சொந்த வீட்டில் இருந்தாலும் குடியிருக்கிற இடம் தான் அவருக்கான ஐடென்டிட்டி, ஜியோகிராபிக்கல் ஐடென்டிட்டி. 2வது திருமண வாழ்வு, ரொம்ப முக்கியமான விஷயம். வேலைன்றது அவருக்கு வருமானத்துக்கான, அதாவது உத்தியோகம்ன்றது அவருடைய வருமானத்துக்கான ஆதாரம். ஓகேங்களா? அப்புறம் உடன் பிறந்தவர்களுக்கான, ஏன் உடன் பிறந்தவர்களை வந்து நம்ம அவ்வளவு முக்கியமா சொல்றோம் அப்படின்னா, நம்மளுடைய அப்பா அம்மா காலத்துக்கு அப்புறமா நமக்கு நல்லது கெட்டதுக்குன்னா கூப்பிடுறதுக்குன்னு யாராச்சும் இருக்காங்கன்னா அது உடன் பிறந்தவர்கள் தான். மற்றவங்களாம் அதுக்கு அப்புறமா தான் இல்லைங்களா? இப்போ இந்த 4 பில்லர் இருக்கு இல்லையா, இந்த 4 பில்லருக்கும் ரெஸ்பான்சிபிளான கிரகம் வந்து செவ்வாய். அப்போ இந்த ஒவ்வொரு சனி பயிற்சியாவது பாருங்க, அப்ப அந்த ஒவ்வொரு சனி பயிற்சியுமே இந்த 4 சம்பந்தப்பட்ட விஷயத்துல, எந்த சம்பந்தப்பட்ட விஷயத்துல, உடன்பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல, கணவன் மனைவி உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அப்புறம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, நிலம் வாங்குறது விற்கிறது சம்பந்தப்பட்ட விஷயத்துல, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சண்டை வராம, கோபம் வராம, டென்ஷன் வராம, அவசரமா படப்பட முடிவு எடுக்காது.
இருக்காம இந்த 4 விஷயத்துல சமசீராக இயங்க வேண்டிய பொறுப்பு கொண்ட நபர்கள் இந்த 4 நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க தான். யாரு? கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி. அதனாலதான் இவங்க மட்டும் கொஞ்சம் சனி பயிற்சிக்கு கவனம் கொடுத்தா போதும். மற்றவங்களாம் சனி பயிற்சி பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி பூசம், விசாகம், சதய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் கொஞ்சம் குரு பயிற்சியை கொஞ்சம் கவனம் கொடுத்து பார்த்துக்கிட்டா போதும். அதுவும் எதுக்குன்னா இந்த விபத்து மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு ஒண்ணு. ரெண்டாவது, பேராசையால பெரு நஷ்டம் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா அந்த ராகு கர்மாவனுடைய அந்த இயல்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா பேராசை. பேராசைன்னா என்னன்னா, நான் அம்பானி மாதிரி ஆகணும், எனக்கு வந்து 1000 கோடி வேணும், எனக்கு 2000 கோடி வேணும். இந்த இரிடியம் கான்செப்ட்லாம் சொல்லுவாங்க தெரியுங்களா? இந்த கோவில் கலசம், இல்லீகலான ஏதாவது ஒரு பிசினஸ், இல்லீகலான பிசினஸ், கேம்பிளிங், ட்ரேடிங். இப்போ நீங்க 100 கோடி போட்டீங்கன்னா உடனே 200 கோடி, இந்த 200 கோடி போட்டீங்கன்னா 2000 கோடி. அந்த மாதிரி ஆசையை தூண்டுறாங்கனாலே அப்ப அங்க ராகு கர்மா வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி ஆசையை தூண்டும் விஷயத்துல ராகு கர்மா மாதிரியான, ராகு கர்மா பதிவு மாதிரியான ஸ்பெஷலான ஒரு கர்மா இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அதனாலதான் நீங்க குரு பயிற்சி வந்தவொடனே கோடிகளில் கொட்டி கொடுக்க போகும் ராசிகள்னு டிவியில பேசிட்டு இருக்காங்க. அது குருனால இல்ல, அது ராகு கர்மானால. ஏன்னா அது ஆசையை தூண்டுற ஒரு விஷயம் இல்லையா? அந்த ஆசையை தூண்டுற விஷயத்துல தவறான பாதையில போய் மாட்டிடக்கூடாது. ஓகேங்களா? விபத்து விஷயத்துல தவறான பாதையில போய் மாட்டிடக்கூடாது. இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த பூசம், விசாகம், சதய நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் இந்த குரு பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அந்த டைம்ல அவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். ஓகே, இப்போ மற்ற ஜோதிடத்துல சுவாரஸ்யத்துக்காக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது அப்படிங்கிறப்போ, இப்போ நீங்க சொல்றப்போ குரு பயிற்சிக்கு இந்த ஒரு 4 நட்சத்திரக்காரர்கள் கவனமா இருக்கணும், சனி பயிற்சிக்கு இந்த 4 நட்சத்திரம், கிட்டத்தட்ட அவங்களோட ப்ரெடிக்ஷன் இப்படித்தானே இருக்கு. இல்லைங்க சார், என்ன நடக்கும்ன்றது வேற, எந்த விஷயத்துல கவனத்தோடு இருக்கணும்னு நம்ம சொல்றது வேற. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒருத்தருடைய ஜாதகத்துல 1-9 சேர்க்கை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ 9ஆம் பாவம்ன்றது பாக்கியஸ்தானம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப நல்ல பாவம். நீங்க 9ஆம் பாவத்தை பத்தி கேளுங்க. 1, 5, 9 இருக்கிறதுலே ரொம்ப பாசிட்டிவான பாவம் இல்லையா? 1, 9 பாக்கியஸ்தானம், கனெக்ஷன் சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா? 9ஆம் பாவம் தான் ஆக்சிடென்ட்டுக்கு காரணம். குரு வந்து இயற்கையிலே சுப கிரகம்னு சொல்றாங்கல்ல. லக்னத்துல குரு, லக்னாதிபதி கூட குரு 1. அதே மாதிரி 9ஆம் அதிபதி லக்னத்துல, லக்னாதிபதி 9ல. ஸோ 1-9 பாவ சேர்க்கை இதெல்லாமே பாசிட்டிவ் தானே? பாரம்பரிய ஜோதிடம் அப்படிதான் பார்க்கும். ஓகே, அப்புறம் லக்னமே ராசியே பூசம், விசாக, சதய நட்சத்திரத்தில் இருக்கிறது. லக்ன புள்ளியே பூசம், விசாக, சதய நட்சத்திரத்தில் இருக்கிறது. இவங்கெல்லாம் இவங்களுடைய வாழ்நாளில் ஒரு தடவையாச்சும் விபத்தை பார்த்தே ஆகணும். ஓகே, அப்போ நம்ம அதுக்கு உட்காந்துக்கிட்டு தசாபதி கால்குலேட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு திசையிலையும் இந்த குரு புத்தி வரும்போது, ஒவ்வொரு திசையிலையும் 9ஆம் அதிபதி புத்தி வரும்போது அதை கால்குலேட் பண்ணி இந்த மாசம் இந்த டேட் முடிச்சு கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ அதுக்காக நார்மலா இருக்கிறவங்கள கண்மூடித்தனமா வண்டி ஓட்டலாமான்னா அதுவும் இல்லை. சாதாரணமா இருக்கிறவங்களை விட இவர்கள் விபத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா இவங்க வாழ்க்கையில ஒரு தடவையாச்சும் விபத்து சந்திக்க வேணும். அந்த விபத்துனா எப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா, விட்டுருந்தா ஒரு ஜஸ்ட் மிஸ்ல நான் விட்டுருந்தா நான் இன்னைக்கு நான் இருந்திருக்க மாட்டேன், என்னால் அதை கற்பனையை பண்ணி பார்க்க முடியும். அதாவது ஒரு மரணத்தை தொட்டுட்டு வருவாங்க பாருங்க, விட்டுருந்தா அவங்க அவ்வளோதான், ஆல் அவுட். அந்த ஒரு நிலையை இந்த 1-9 காம்பினேஷனை சேர்ந்தவங்க, லக்னத்தோட குரு, லக்னாதிபதி கூட குரு காம்பினேஷன் இருக்கிறவங்க, லக்னமே பூசம், விசாக, சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க, தனுசு லக்னத்தை சேர்ந்தவங்க, குறிப்பா தனுசு லக்னத்தை சேர்ந்தவங்க, இவங்க பார்த்தே ஆகணும் அவங்க வாழ்க்கையில ஒரு தடவையாவது. ஓகேங்களா? அப்போ எந்த விஷயத்துல அவங்க கவனத்தோடு இருக்கணும்? குறிப்பா செல்ஃப் டிரைவ் பண்ணும்போது அவங்க ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். அதை விட்டுட்டு இப்ப நம்ம அதை சொல்றது எதுக்காக? அவர்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக. அதை விட்டுட்டு சார் என் தலையெழுத்துலயே நான் ஆக்சிடென்ட் ஆகும்னு போட்டிருக்குன்னா அது என்ன நாள் எந்த டேட்ல சார் ஆகும் அப்படின்னு கேட்டா, உங்க தலையெழுத்துல ஆக்சிடென்ட் ஆகும்னு போட்டிருக்கு அப்படின்னா அப்ப நீங்க எப்படி இருந்தாலும் போய் விட தானே போறீங்க. அந்த மாதிரி ஆகுது இல்லையா? ஸோ விதியை படிப்பது அப்படின்றது வேற, ஒருத்தருக்கு வந்து அவேர்னஸை கொடுக்கறது, விழிப்புணர்வை கொடுத்து இந்த விஷயத்த அங்க பாரு அங்க குடி இருக்கு, ஜாக்கிரதையா போங்க, பார்த்து போங்கன்னு சொல்றது வேற. ஆனா அப்போ விதிப்படி அந்த இடத்த கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும் இல்லையா? இல்லைங்க, வீரியத்தை குறைக்கலாமா? இது என்ன பிரச்சனைனா, இவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா விதி வந்து தானா செயல்படுதுன்னு நினைச்சுக்கிறாங்க. விதி வந்து தானாலாம் செயல்படல, செயல்படுத்துறதே இவங்க தான் சொல்லுவாங்க இல்லையா, அவங்கவுங்க தலையெழுத்து அவங்களே எழுதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. விதியை செயல்படுத்தும் கருவியே இவங்க தான். இவங்க கையெடுத்து இவங்க கண்ணி குத்திக்கிறாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதக அமைப்பு நீங்க வந்து வண்டி ஓட்டும் போது கவனத்தோடு இருக்கணுமா? ஆமா, கவனத்தோடு இருக்கதான் வேணும். ஓகேங்களா? அதுக்காக உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஆக்சிடென்ட் நடந்து நீங்க செத்துதான் போவீங்கன்னு சொல்ல முடியாது. கரெக்ட் தானே? அப்படி நம்ம டிக்ளேர் பண்ணோம்னா நம்ம தலையெழுத்து நிர்ணயிக்கிறோம்னு அர்த்தம். தலையெழுத்தை வந்து கடவுளை தவிர வேற யாராலும் நிர்ணயிக்க முடியாது, இயற்கையை தவிர வேற யாராலும் நிர்ணயிக்க முடியாது. ஆனா இவர்கள் நார்மலான ஆட்களை விட இவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். சரி, இப்ப இந்த டேட்டாவை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா,
இதுக்கு முன்னாடி ஒரு பெரு விபத்தை சந்திச்சிருப்பாங்க இல்லையா, கடந்தவங்க அத்தனை பேருமே அவங்களோட ஜாதகத்துல பாருங்க சுப கிரகமான குரு ஒண்ணு லக்னத்தோட லக்னாதிபதி கூட சம்பந்தப்பட்டிருக்கும், இல்ல பாக்கிய அதிபதியாகிய 9ஆம் பாவமும் 1ஆம் பாவமும் சம்பந்தப்பட்டிருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்களோட லக்ன புள்ளி லக்னாதிபதியே பூசம் விசாக சதய நட்சத்திரத்துல இருக்கும், அவங்களே தனுசு லக்னமா இருப்பாங்க. இந்த 3 கேட்டகரிக்குள்ள வர்றவங்க நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே விபத்தை சந்திச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஜாதகத்தை வேணா செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல வந்து அவங்களோட ஃபீட்பேக் அவங்க தாராளமா கொடுக்கலாம். ஒரு விபத்தை அவங்க சந்திக்கிறாங்க அப்படின்னா இந்த 3 கேடர்ல ஏதாச்சும் ஒரு கேடர்ல அவங்க ஜாதகம் இருந்தே ஆகும். ஓகேங்களா, அப்ப இந்த விஷயத்துல அவங்க கவனத்தோட இருக்கணும். இப்ப நான் தனுசு லக்னம், ஓகேங்களா, அப்ப நானே வந்து 2 பெரு விபத்துகளை பார்த்தவன். இப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம கிட்ட வர ஜாதகங்களுடைய கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கு பாருங்க, அதை சேர்த்து தான் நான் சொல்றேன். ஸோ இது ஒன்று. இதில் வந்து இந்த விபத்தில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வித்தியாசங்கள்லாம் இருக்குது. எப்படி வித்தியாசம்னா, வாட்டர் ஆக்சிடென்ட் இருக்குது, இப்போ ஸ்கூல் பஸ்ஸில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிறவங்க இருக்கிறாங்க, ஆஃபீஸுக்கு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிறவங்க இருக்கிறாங்க, கல்யாண டைமில் போயிட்டு வந்து ஆக்சிடென்ட் ஆகிறவங்க இருக்காங்க. அப்போ அது வித்தியாசப்படும் இல்லையா, அது வந்து ஜாதகத்துக்கு ஜாதகம் மாறுபடும். ஓகேங்களா, அப்போ அதுக்கும் கர்ம பதிவுக்கும் வித்தியாசம் இருக்குது. வாட்டர் ஆக்சிடென்ட்னா கூட சந்திர கர்மா இருக்கணும். ஓகேங்களா, இப்போ ஒரு குடும்பத்தில் பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி இருக்குங்க, அதே குடும்பத்தில் பூச விசாக சதயம் இருக்குதுன்னா அந்த பரம்பரையில் ஒரு வாட்டர் ஆக்சிடென்ட் கன்ஃபார்ம்டாக உண்டு. அதாவது தண்ணியில் விழுந்து சாகிற நிலையில் ஒருத்தரை காப்பாற்றிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா தண்ணியில் மூழ்கி ஒருத்தர் இறந்து போயிருப்பாங்க. அது கேட்டிங்கன்னா அந்த பரம்பரை ஹிஸ்ட்ரிலேயும் உண்டு. இப்போ நம்ம ஜாதகம் செக் பண்ணும்போது அதெல்லாம் கேட்குறோம், ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்கிறது கிடையாது. ஓகேங்களா, அப்போது காம்பினேஷன் ஒன்று இருக்குது அப்படின்னா அப்போ அது அவங்க ஜாதகத்துலேயே அந்த காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம அதை அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து தானே ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆமாம், அப்போ அந்த எச்சரிக்கை கொடுக்கறதுக்காக இந்த காம்பினேஷன்லாம் உங்க ஜாதகத்தில் இருக்கு, இந்த குறிப்பிட்ட விஷயத்துல நீங்க கவனத்தோடு இருங்க அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்காக நம்ம சில ஃபார்முலாஸ் முன்வைக்கிறோம். ஆனா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதையும் ப்ரெடிக்ஷனா கன்வெர்ட் பண்ணுவாங்க. சார் அது எப்படி இருந்தாலும் நடக்கதானே சார் போகுது, எப்படி இருந்தாலும் நடக்க போகுதுன்னா அப்ப நீங்க ஜோதிடமே பார்க்க வேண்டாவே, எப்படி இருந்தாலும் என் தலையில் எழுதப்பட்டது நடக்கதான் போகுது, என்னால் அதை மாற்றவே முடியாது அப்படின்னா நீங்க ஒரு ஜோதிடர்கிட்ட வர வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க ஒரு ஜோதிடர்கிட்ட வந்தாலும் நடக்கதான் போகுது, நீங்க ஒரு ஜோதிடர்கிட்ட வரலனாலும் நடக்கதானே போகுது. இதுல மக்களுக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, ஒரு பாரம்பரிய ஜோதிடத்தை போனோம் அப்படின்னா இதுதான் சொல்றாங்க, இந்த மாசத்துல இந்த குரு பயிற்சினாலேயோ இல்ல சனி பயிற்சினாலேயோ உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு விபத்து நடக்க போகுது, கவனமா இருங்க அப்படிங்கிறாங்க. நீங்க சொல்றதும் வந்து இதே விஷயத்தை தான் சொல்றீங்க, கவனமா இருங்க இப்படி ஒன்று நடக்கும் அப்படின்னு. மற்ற ஜோதிட முறையில் என்ன ஒரு பரிகாரம் சொல்லப்படுது, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, இதை பண்ணிட்டீங்கன்னா இது சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. உங்க இதுல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, கொஞ்சம் கவனமா நடந்துக்குன்னு சொல்றீங்க, இருக்கு அப்படிங்கிறீங்க. இப்போ இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு கேட்கிறேன். இல்ல, நீங்க இருக்குன்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண முடியும்னா, நீங்க கவனமாக இருந்தீங்கன்னா விபத்துல இருந்து தப்பிக்க முடியும். அப்ப விபத்து நடந்தே தீரும்னு ஒண்ணு கிடையாது, த்ரெட் மட்டும்தான் அது. த்ரெட்னா அப்போ இந்த ஜோதிடத்துல எப்படி கணிக்கப்படுது இப்படி நடந்தே தீரும் அப்படிங்கிறது அதுல இல்ல, அப்படி ஒண்ணு கிடையாதுங்க. சரி, ஆனா விபத்து விஷயத்துல இவங்க கவனத்தோட இருக்கணும்ன்றதுக்கான காம்பினேஷன் மட்டும் உங்களுக்கு இருக்கு, அவ்வளவேதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது, எல்லாருமே சாகிறது கிடையாது, எல்லாருமே சீரியஸ் ஆகிறது கிடையாது. ஓகேங்களா, ஒரு சின்ன காயம் கூட இல்லாமல் தப்பிச்சுக்கிறவங்க கூட இருக்காங்க இல்லையா. ஏன்னா பஸ்ஸில் 30 பேர் டிராவல் பண்ணாலும் 30 பேருக்கு ஒரே மாதிரி ஜாதகம் கிடையாது. எல்லாத்துக்கும் நான் சொல்ற மாதிரி ராகு கர்மா கரெக்டாக 1-9 தான் சம்மந்தப்படணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா, ஒரு மாஸ் ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு சுனாமி வருது, என்ன வந்தாலும் பழைக்கிறவங்க படிச்சுக்கிறாங்க, கரெக்ட் தானுங்களே. அப்போ அசம்பிள் ஆகுறது யார் கரெக்டா அசம்பிள் ஆகுறாங்க, இல்லப்பா 20 பேருமே போயிட்டாங்க அப்படின்னா காமனா 20 பேருமே அந்த பர்டிகுலர் காம்பினேஷன் அவங்க ஜாதகத்துல இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஒண்ணு. அப்போ ஜாக்கிரதை, நம்ம வந்து ஒரு இயற்கை பேரிடரை தடுக்கிற அளவுக்கு சக்தி எல்லாம் மனிதனுக்கு கிடையாது. ஆனா தனிப்பட்ட நபர் நம்ம கிட்ட ஜாதகத்தை எடுத்துட்டு வரும்போது இந்த விஷயத்துல கவனமா இருங்கன்னு அறிவுறுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம சொல்றோம், அதை நம்ம யூடியூப்லயே சொல்றோம். ஓகேங்களா, இப்போ இது கரெக்டா இல்லையான்னு நீங்க செக் பண்ணணும்னா நான் சொன்ன ஃபார்முலா வச்சு செக் பண்ணிக்கலாம் தாராளமா. ஓகே, இப்போ குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த 3லையுமே இந்த விஷயம்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லியாச்சு. ஒருவேளை அதிகபட்சமாக எதிர்பார்க்கறது இந்த வேலை சம்பந்தப்பட்டதுல தான் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. பயிற்சி, ஒரு கிரகம் பயிற்சி அடையுது அப்படின்ன உடனே என்னோட வேலை எப்படி இருக்கும், எனக்கு ப்ரொமோஷன் இருக்குமா, அதில் அதிகமாக சொல்லப்படுறது ஜோதிடர்கள் மூலமாக சொல்லப்படுறது தான். இந்த வருஷம் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், மேல் அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும், இடம் விட்டு இடம் மாற்றம் ஏற்படும், இப்படிலாம் சொல்றாங்க. அப்போ அதிகபட்சமாக அதில் கவனமும் வருமானத்தின் மேல ஒரு கவனமும் இருக்கு. இந்த 2 விஷயமும் கிரக பயிற்சினால ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல, அது எப்படின்னா ஜோதிடத்துல வந்து 3 டைமென்ஷன் தான் காமன் அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும். முதல்ல ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா, பிறப்பு ஜாதகம். ஓகேங்களா, நான் வந்து டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி பத்தி பேசல, நான் நார்மல் ஜோதிடத்தை பத்தி பேசுறேன். முதல்ல ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா என்பதை சுட்டி காட்டுவதற்கு பிறப்பு ஜாதகம். ஓகேங்களா, எப்பொழுது நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தசாபுத்தி. ஓகேங்களா, எப்படி நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கோச்சாரம். சொன்னது புரிஞ்சுங்களா. ஸோ 3 ஆங்கிள், நடக்குமா நடக்காதா, நடக்கும்னா எப்போ, தசாபுத்தி. அப்பதான் தசாபுத்திக்கே வருவாங்க.
தசாபதியில இந்த டைம்ல இருந்து இந்த டைம் லைனுக்குள்ள இது நடக்கும்னு அவங்க ஒரு வேலை கணிச்சிட்டாங்க அப்படின்னா எப்படி நடக்கும்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஏதாச்சும் சேலஞ்சஸ் வருமா, அதுக்கு தான் இந்த கோச்சாரம் பயன்படுறது. ஓகேங்களா, இப்போ நடக்குமா நடக்காதான்னு ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் கொஸ்டின் ஒன்று இருக்கு பாருங்க, அங்கேயே நில்லு. அதுக்கே அங்கே ஃபார்முலா இல்லை. அப்போ நீங்கள் ஒரு நடக்குமா நடக்காதுன்றதுக்கே அங்கே ஃபார்முலா இல்லாத போது எப்போ நடக்கும்ன்ற கான்செப்டுக்கே நீங்கள் வர முடியாது. அப்போ தசாபதிக்கே நீங்கள் வர முடியாது. எப்போ நடக்கும்னே சொல்ல முடியாத பொழுது எப்படி நடக்கும் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஸோ அப்போ அதனால தான் நாங்கள் இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஏன்னா தெரிஞ்சு தெரியாம கூட நம்ம வந்து ஒரு தவறான தகவலை பரப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு கவனம் எனக்கு இருக்கிறதுனால தான் பார்த்து நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா, ஆனா நம்ம என்னதான் பார்த்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் கன்வெர்ட் பண்றவங்க அதை கன்வெர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி அப்படி ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.